அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதுகிறதாவது: Paul, an apostle of Jesus Christ, by the will of God, to the saints which are in Ephesus and faithful in Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace be to you and peace from our God Father and from the Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessing in heavenly place in Christ. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத்தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளபடியே, according as he hath chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, having predestined us into the adoption of these children by Jesus Christ to himself, according to the good pleasure of his will. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். To the praise the glory of grace, wherein he hath made expected in the beloved. அவருடைய கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. In whom we have redemption through his blood, the forgiveness of sin, according to his riches of his grace. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். Wherein he hath abundant toward us in all wisdom and prudence. காலங்கள் நிறைவேறின போது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறதும் பூலோகத்தில் இருக்கிறதுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று, having made known unto us mystery of his will, according to his good pleasure which is he hath purposed in himself. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். That in his dispensations of his fullness of times he might greater together in all things in Christ, both which is our heaven and which is our earth, even in him. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு, in whom also we have obtained an inheritance, being predestined according to his purpose of him who worketh all things after the counsel of his own will. தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். That he should be to the praise of glory, who first trusted in Christ. நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியத்தை வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். In whom we also trusted after that we heard the word of truth, the gospel of your salvation, in whom also after that we believed, we are sealed with the Holy Spirit of promise. அவருக்குள் சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். which is the earnest of our inheritance until the redemptions of the
purchase possessions and to the price of glory. ஆனபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, wherever I also, after I heard of your faith in the Lord Jesus Christ and love unto the all the saints, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, she is not given thanks for you and making mentions of you are in my prayer. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may given unto you the spirit of wisdom and the revelation in the knowledge of him. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், the eyes of your understanding being enlightened, and we may know what is the hope of the calling and what the riches of the glory inheritance in the saints. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணிக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். And what is the exceeding greatness of the power to us word who believe according to the working of his mighty power. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, which is wrought in Christ when he raised him from the dead and set him his own right hand in the heavenly places. அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து, for all the principality and the power and the mighty and the dominion and every name in his name, not only is in this world but also in the which is all to come, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி and hath put all things under his feet and gave him to be the head over all things to the church. எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினார், which is his body, and fullness of him filleth all in all. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And you hath he quickened who we are dead in the trespasses and sins. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாரத்து அந்தகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். Wherein in the time past we walk according to the curses of this world, according to the princes of the power of the air, the spirit that you now worketh in the children of disobedience. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். Among who also we are all had our conversations in the times past in the lust of the flesh, our flesh, and filling the desire of the flesh and the mind. And we are by the nature of the children of wrath, even as others. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, but God, who is the richest in mercy, for the great love wherewith he loved us,
அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் இரட்சிக்கப்பட்டீர்கள். Even when we are dead in sins, hath quickened us together with the Christ, by grace we all be saved. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக, and he hath raised up together and made us sit together in heavenly places in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். That in the ages to come he might show the exceeding riches of his grace in his kingdom towards us through Christ Jesus. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by the grace we serve through faith, and that not of yourself. It is a gift of God. ஒருவரை மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. Not of works, let any man should boast. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். For we are his workmanship, created in Christ unto good works, which God hath before ordained that we should walk in them. ஆனபடியினால் முன்னே மாமிசத்தின்படி பிரஜாதியாயிருந்து மாமிசத்தின் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்தச்சேதனம் உடையவர்களால் விருத்தச்சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், wherefore remember that we, being in the past Gentile in the flesh, who are called uncircumcision, by which is called the circumcision in the flesh made by hands. அக்காலத்திலே கிறிஸ்து இயேசுவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். That at that time we are without Christ, being aliens from the commonwealth of Israel and strangers from the governance of promise, having no hope and without God in the world. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயினீர்கள். But now in Christ Jesus, we are who sometimes we are far off are made nigh by the blood of Jesus Christ. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து, for he is our peace, who hath made both on and hath broken down the middle wall of partitions between us. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, having abolished in the flesh the enemy, even the law of the commandments contained in ordinances, for to make himself to wine on new man, so making peace. பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். And that he might reconcile both unto the God on body by the cross, having slain the enemy therefore by. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமூகமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். And he came and preached peace to you which we are afar of, and them that we are nigh. அந்தபடியே நாம் இருதிறத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். For though him
we have across by the one Spirit and to the Father. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, now therefore we are no more strangers and the foreigners by the fellow Christians which is the saints and of the household of God. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். And we are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being chief cornerstone. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. In whom all the building flightly flamed together grown unto the holy temple in the Lord. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom you are also built up together for an habitation of God through the Spirit. எபேசியருக்கு எழுதின அதிகாரம் நிருபத்திலே 3வது அதிகாரம். இதன் நிமித்தம் போலாகிய நான் பிரஜாதிகளாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன். For this case I Paul, the prisoners of Jesus Christ for your Gentiles, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்க தேவ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. If you have heard of the dispensation of Christ of God which is given me to you what? அது என்னவெனில், பிரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். How he had by the revelation he made known unto the mystery. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். Whereby when we read and we may understand my knowledge in the mystery of Christ. அதை நீங்கள் வாசிக்கையிலே கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். In which is in other ages of was not made known unto the Son of Man, as it now revealed unto the holy apostle and prophet by the Spirit. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்னாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. That he Gentiles should follow us and the same body and the partakers of his promise in Christ by the gospel. தேவனுடைய பலத்த சத்துவத்தினாலே எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். Wherefore I was made a minister according to the gift of the grace of God given unto thee by the effectual working of his power. பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. And to me who I am less than the least of all saints it is grace given, and should I preach among the Gentiles an unsearchable riches of Christ. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, and to make all the men see what is the fellowship of the mystery which is from the beginning of the world hath been hid in God, who created all things by Jesus Christ. உன்னதங்களுள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, to the intent that now to the principalities and the powers of the heavenly places might known by the churches the manifold wisdom of God. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருக்கிற இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கும் பொருட்டு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. According to the internal purpose which is the purposed in Christ Jesus our Lord. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. In whom we are boldness and access with the confidence by the faith of
him. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. Wherefore I desire that we faint not my turbulence of for you, which is your glory. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமகாரனாகி, for these cases I bow my knees unto the Father of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, of whom the whole family in heaven and the earth named, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும், that he would grant you according to the riches of his glory by the strengthening which is the might by the Spirit in the inner man. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களே வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி, that Christ may be dwell in our heart by the faith, what we being rooted in the grounded in love. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height. அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். And to know the love of Christ, which is past knowledge, that might fill with the fullness of God. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, now and to him that is able to do exceeding abundantly above all we ask or think, according to the power of that working in us. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். And to him glory in church by Christ Jesus through all ages, world without end. Amen. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வாசித்து வருகிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டணவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரர்களாய் நடந்து, I therefore the prisoner of the Lord beseech you that we walk worthy of the vocation wherewith we are called, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலானே ஒருவரை ஒருவர் தாங்கி, with all loveliness and the meekness, with long suffering, forbearing one another in love. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. உங்களுக்கு உண்டான அன்பினாலே அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாய் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. therefore in one body and the one spirit, even we are called on the hope of our calling. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், ஒன் லார்ட், ஒன் ஃபெய்த், ஒன் பேப்டிசம், எல்லோருக்கும் ஒரே பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். the one God, the Father of all, who is all above and through all and we all. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. but unto everyone is given grace according to the measure of the gift of Christ. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். wherefore he said, when he ascended up to high and lead captivity and captive and give the gift unto the man. ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? now that he ascended, what it is but he also descended first into the lower parts of the earth. இறங்கினாரே
எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாயிருக்கிறார். He hath descended is the same also ascended up and far above all the heavens that he might filling all things. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். And he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. பரிசுத்தவான்களோடு கூட சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்து இயேசுவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் for the fulfilling of the saints and the work of the ministry for edifying the body of Christ. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதவராகவும் ஏற்படுத்தினார். till we call unto the unity of faith and the knowledge of the Son of God, and to the perfect man, and to the measure of the stature of the fullness of the Christ. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகளினாலே அடிபட்டு அலைகளாயிராமல், what we can forth be the no more children, tossed to the and for carry out the every wind of the doctrine by the sleight of man and cunning craftiness, whereby they wait for the deceive. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி இப்படி செய்தார். But speaking the truth in love may grow up unto him all things which is head and even Christ. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் மிசவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன்னன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடினாலே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. For whom the whole body fitted joined together and compacted by which is every joint supplied according to the efficient working in the measure of the every part maketh increase the body unto the edifying of itself in love. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல், and this I say therefore that testify of in the Lord that we the henceforth walk not others to Gentile walk in the vanity of the mind. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாயிருந்து, having the understanding the darkness being alienated from the Lord of God through the ignorance that is in them because of the blindness of their heart. உணர்வில்லாதவர்களுமாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடவிக்கும்படிக்கு தங்கள் காம விகாரத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். who being fast being having given themselves over the lavishedness to the work uncleanness with a greediness. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கேட்டுக்கொள்ளவில்லை. by we are not so learned Christ. இயேசு கிறிஸ்துவினுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். if she be that we have heard him and have been taught by him and truth in Christ Jesus. அந்தபடியே முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, that we have put off the concerning for former conversations the old man which is corrupt according to the deceitful lust. உங்கள் புத்தியிலே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிகுழலாகி and he renew in the spirit of your mind, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். and that we put in a new man which is after God created righteousness and the true holiness. அன்றியும் நாம் ஒருவருக்கொரு அவேகங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய் பேச கடவன். wherefore putting the away lying
Speak every man truth with his neighbor, for we are members of one of another. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. Be ye angry and sin not. Let not the sun down upon your wrath. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Neither give place to the devil. திருடுவனை திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். Let him that stole steal no more, but rather let him labor, working with his hand and the things which is good, that he may have to him that needeth. கெட்ட வார்த்தை கொண்டும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்திக்கு விருத்திக்கு எதுவாக இருக்கிற நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. Let not corrupt communication possess our mouth, but which is good to use edifying, that may be ministering grace unto the heart haters. அன்றியும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தம்முடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். And grieve not the Holy Spirit, whereby we are sealed unto the day of redemption. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Let all the bitterness and wrath and anger and clamor and evil speaking put away from you with all malice. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். And be ye kind of one another, tender hearted, forgiving one another, even as God Christ's sake hath forgiving you. அப்போஸ்தலர் பவுல் எழுதிய எபேசியர் நிருபத்தின் 5வது அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, by ye therefore followers of God as a dear children, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். And walk in love as Christ also hath loved us, and hath given himself for an offering and sacrifice to God, to sweet smelling Savior. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் வேறெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. For the fornication and all uncleanness or covetous, it is not a name among us as you become a saints. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். Neither filthiness and foolish talking, neither jesting, which is not convenient, but rather giving of thanks. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. For this you know that no whether a monger, nor unclean person, and covetous man, was idolater, hath inheritance in the kingdom of Christ and of God. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவக்கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Let no man deceive you vain words, for because of these things cometh the wrath of God upon the children of disobedience. அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். And be not therefore the partaker with them. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். For we sometimes darkness, but now we are light of the Lord. Walk as the children of light.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். For the fruit of the Spirit in all goodness and righteousness and truth. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்களே சோதித்து பாருங்கள். கனியற்ற proving what is the acceptable to the Lord. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். And we have no fellowship with the unfruitful works of darkness, but rather reprove them. அவர்களால் ஒளிப்படத்திலே செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. For it is shame even to speak those things which is done of them in the secret. இவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. But all these things are reproved or the made manifested by the light. Therefore, whatsoever doth make manifest is the light. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். Wherefore he saith, awake to the last sleepest, and arise from the dead, and Christ shall give thee light. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. See then we are walk circumspectly, not fools but wise. நாட்கள் பொல்லாதவர்களானவுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeeming the time because of the days are evil. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களைப் போல இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Wherefore we are not unwise, but understanding what will of the Lord is. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, and be not drunk with the wine wherein is excess, but fill with the Spirit. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, ஸ்பீக்கிங் டு யுவர் செல்ஃப் இன் songs and harmonies and spiritual songs, singing and making the melody in your heart to the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, giving thanks always all things unto the God and the Father of the name of our Lord Jesus Christ. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Submitting yourself unto the one another in the fear of the God. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Wives, submit yourselves unto your own husband as unto the Lord. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார். For the husband is the head of the wife, even as Christ head of the church, and he hath savior of the body. ஆகியால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். Therefore the church is a submitted to Christ, so let the wives be their own husband in everything. புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து, husbands, love your wife, even Christ also loved the church and gave himself for it. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பசுத்தமாக்குறதுக்கும், that might sanctify and cleanse it with the washing of the water by the word. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். And that might present it to himself glorious church, not having spot and wrinkles and any things, but that should be holy and without blemish. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். So out of the man love their voice, their own bodies, that he love his wife and loveth himself.
சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். For no man every hath hated in his own flesh, but nourish and cherish it, and the Lord of the church. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். For we are members of his body and his flesh and his bones. இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் நிச்சயிந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். For this curse shall man leave his father and mother, and shall join unto his wife, and they two shall be a one flesh. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். This is Christ's mystery, but I speak concerning Christ and the church. எப்படியெனில், உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். Nevertheless, let every one of you particular so love his wife and even as himself, and wife see that she reverence her husband. பிள்ளைகளே, எபேசியர் 5 அதிகாரம் 6வது அதிகாரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். Children, obey your parents in the Lord, for this is the right. உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். Honor my father and mother, which is the first commandment with promise. தகப்பனையும் தாயை கனம்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. That is may be well in thee and myself live long on the earth. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. And we fathers provoke not your children of wrath, but bring them into the nature and admonition of the Lord. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. Servants, be obedient to them, are the masters according to the flesh, which fear, trembling in the singleness of your heart, as unto Christ. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். Not with the eye service as a man pleasure, but as the servant of Christ, doing will of God from the God. அடிமையானாலும் சுயாதீனமானாலும் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையும்படியே கர்த்தரிடத்தில் பலனடைவான் என்று அறிந்து, with good will doing service and the Lord and not to man. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். knowing that whatsoever good things any man doth, but the same shall receive the Lord wherever he be bond of or free. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கும் எஜமான்களுக்கும் எஜமானர் பரலோகத்தில் இருக்கார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். And we masters do the same thing unto them, for fearing, threatening, knowing that your master also in the heaven, neither there be the respect of person within him. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாயிருக்கும்படி தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். Put on the whole armor of God,
that we may be able to stand against the wiles of the evil. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we wrestle not against the flesh or blood, but against the principalities and power, against the rulers of darkness of the world, against the spiritual wickedness in the high places. ஆகையால் தீங்கி நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் தானே உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Wear therefore unto the whole armor of God, that may be able to withstand in the evil day, and having done all, to stand. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும், stand therefore having your loins of girt about with the truth, and having no breastplate of the righteousness. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களே தொடுத்தவர்களாயும், and your feet should with the preparation of the gospel of peace, பொல்லாதவன் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். Above all, taking the shield of faith, wherewith we shall be able to quench all the filthy darts of the wicked. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். And taketh the helmet of the salvation and the sword of the Spirit, which is the word of God. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். Praying always with all prayers with a supplication in the Spirit, and watching the more unto the which all the prevalence and supplications for all saints. சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சேனாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, and for me that the utterance may be given unto me, and that I may be opened the mouth of the boldly, and to make known the mystery of the gospel. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படியா எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். For which I am ambassador in bonds, that therein I may be speak boldly as I ought to speak. அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுகசெய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படி அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். But they also may known my affairs, and how I do Tychicus, a beloved brother and a faithful minister in the Lord, shall make known to you all things. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்து அனுப்பினேன். Who I have sent unto you for the same purpose, that may be known in our affairs, and that might comfort your hearts. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. Peace be to the brethren, and love with faith from the God of our Father and Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே கூட அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். Grace be with all them that love our Lord Jesus Christ in century. Amen.